வணக்கம் உறவுகளே. ஒரு புது நபரை நீங்கள் சந்திக்கும் போது உங்களை பற்றி அவர்கள் ஒரு முடிவுக்கு வர எவ்வளவு நேரம் ஆகும் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம், வெறும் 4 நிமிடங்கள் தான் ஆகிறது. அந்த முதல் 4 நிமிடங்களில் நீங்கள் செய்யும் சில விஷயங்கள் உங்களை ஒரு வெற்றியாளராகவோ அல்லது ஒரு சாதாரண நபராகவோ அவர்களுக்கு காட்டிவிடும். ஆம், இன்று இந்த வீடியோவில் யாரையும் முதல் சந்திப்பிலேயே கவரக்கூடிய 5 சக்தி வாய்ந்த சைக்கலாஜிக்கல், அதாவது உளவியல் ரீதியான ரகசியங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவின் இறுதியில் அந்நிய நபர்களையும் உங்கள் நபர்களாக மாற்றும் கலை உங்கள் கைவசம் ஆகும் என்பது எங்கள் நம்பிக்கை. வாங்க உறவுகளே, காணொளிக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் செய்யாத உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். வாங்க போகலாம். முதலாவது ரூல், கண் தொடர்பும் புன்னகையும். உளவியலில் 80க்கு 20 ரூல் என்பது முக்கியமானது. மற்றொருடன் பேசும்போது 80 விழுக்காடு நேரம் அவர்களின் கண்களை பார்த்து பேசுங்கள். ஆனால் அது முறைப்பது போல் இருக்கவே கூடாது. மென்மையான புன்னகையுடன் இருக்க வேண்டும். உங்கள் புன்னகை உண்மையானதாகவும் இருக்க வேண்டும். கண்களும் சேர்ந்து சிரிக்க வேண்டும். இதை கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல், 80-20. கண் பார்த்து பேசுவது 80 விழுக்காடாக இருக்கட்டும், புன்னகைப்பது 20 விழுக்காடாக இருக்கட்டும். இரண்டாவது விதி, த செகண்ட் லோ, ஓப்பன் பாடி லாங்குவேஜ், அதாவது திறந்த உடல் மொழி. நீங்கள் பேசும்போது கைகளை கட்டிக்கொண்டு நிற்காதீர்கள். இது உங்களை ஒரு தற்காப்பு நிலையில், டிஃபென்சிவ் மோடில் இருப்பவராக காட்டும். கைகளை விரித்து பேசுவது நீங்கள் நேர்மையானவர்கள் மற்றும் பழக இனிமையானவர் என்பதையும் காட்டும். நீங்கள் அவர்களுடன் பேசும்போது உங்களுடைய கைகளை உங்களது சுபாவத்துக்கு ஏற்றவாறு, உங்களுடைய பேச்சுக்கு, கன்வர்சேஷனுக்கு ஏற்றவாறு உங்கள் கைகளை அசைத்து பேசுங்கள். அது உங்களது உறுதியான நம்பிக்கையை அவர்களிடம் வெளிப்படுத்தும். மூன்றாவது, இது ஒரு பெரிய சக்தி, அதாவது இதை த நேம் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவருக்கு உலகிலேயே மிகவும் பிடித்தமான சத்தம் எது என்று தெரியுமா? ஆம், அவர்களின் சொந்த பெயர்தான். உரையாடலின் போது அவர்களின் பெயரை ஒரு முறை அல்லது இருமுறை பயன்படுத்துங்கள். சார், மேடம் என்று சொல்வதை விட, உதாரணமாக, ரமேஷ், நீங்கள் சொல்வது சரிதான் என்று சொல்லும்போது அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நெருக்கம் உருவாகும். அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் உரையாடும் போதும் அவர்களுடைய பெயர்களை மிகவும் ஞாபகத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை ஒவ்வொரு நொடியும் நீங்கள் பெயர் சொல்லி அழைப்பதை அவர் மிகவும் ரசிப்பார். அடுத்த விதி 4. இது 70க்கு 30 அப்படின்னு சொல்லுவாங்க. லிசனிங் வர்ஸ் ஸ்பீக்கிங், பேசுவதும் கேட்டலும். யாரையும் கவர நீங்கள் அதிகமாக பேச தேவையில்லை. 70% அவர்களை பேச விடுங்கள். 30% மட்டும் நீங்கள் பேசுங்கள். மற்றவர்கள் தங்களை பற்றி பேசுவதை விரும்புவார்கள். அவர்களை பற்றி அவர்கள் பெருமையாக பேசுவதையோ அல்லது அவர்களை பற்றி விவரங்களை சொல்லுவதிலோ மிகவும் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதனால் அவர்கள் பேசும்போது குறுக்கிடாதீர்கள். அவர்களை முழுமையாக பேச அனுமதியுங்கள். இங்கே உங்கள் கவனம் மிக முக்கியம். அவர்கள் பேசுவதை நீங்கள் மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும். உங்கள் பார்வைகளை அங்கும் இங்கும் திசை திருப்பாது. உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ, அவர்கள் பேசுவதை நன்றாக கவனியுங்கள். நீங்கள் ஒரு சிறந்த லிசனர் ஆக இருந்தால் நீங்கள் மிகச் சிறந்த நபர் என்று அவர்கள் தானாகவே முடிவு செய்து விடுவார்கள்.
அவர்கள் முடிவு செய்வதை விட அவர்கள் உளவியல் ரீதியாகவே அவர்களுக்கு உங்களை பிடித்துவிடும். அதனால் உங்களை சந்திப்பவர்களிடம் நீங்கள் மிகவும் குறைவாக பேசுங்கள். அவர்களை பேச அனுமதித்து அவர்கள் பேசுவதை நன்றாக கவனியுங்கள். உலகில் அனைவரையும் கவர்பவர்கள் குட் லிசனர், பேசுவதை கவனிப்பவர்கள் தான். அவர்கள் பேசும்போது குறுக்கிட்டு பேசுவதையும் வாதமோ தர்க்கமோ செய்வதையும் தவிருங்கள். அடுத்து நாம் பார்க்க போவது 5வது விதி, அதாவது த ஹேலோ எஃபெக்ட். நீங்கள் உங்களை நேர்த்தியாக வைத்து கொள்ளும் போது உங்கள் ஆழ்மனதில் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். நீங்கள் அழகாக தெரிந்தால் உங்கள் புத்திசாலி மற்றும் நல்லவர் என்று மற்றவர்களின் மூளை தானாகவே நம்பத் தொடங்கும். இது ஒரு உளவியல் ரீதியான ஷார்ட்கட். அதாவது நம் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். அதனால் நீங்கள் எப்போதும் நேர்த்தியாக இருங்கள். உங்களை ஒருவருக்கு ப்ரெசன்ட் பண்ணுவது போல எப்போதும் இருக்க வேண்டும். உங்களை ஒருவர் பார்த்த உடனேயே கவரும் விதத்தில் நீங்கள் நீட்டாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் பார்க்க போவது முக்கியமான விதி, 6வது விதி, ஒத்துப்போதல். ஃபைண்டிங் காமன் கிரவுண்ட். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான ஒரு விஷயத்தை கண்டுபிடியுங்கள். அது ஊராக இருக்கலாம், அல்லது பிடித்த உணவாக இருக்கலாம், இல்லை பொழுதுபோக்காக கூட இருக்கலாம். ஒரு சிறிய ஒற்றுமை கூட மிகப்பெரிய நட்பிற்கு வழிவகுக்கும். அவர்களுடன் பேசும் போதே உங்களுக்கு புரிந்துவிடும், அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதேனும் ஒரு காமன் தொடர்பு இருக்கும். அதாவது ஒருவருக்கு ஒரு திரைப்படம் மீதோ, ஒரு இசையமைப்பாளர் மீதோ, அல்லது ஒரு பாடல் மீதோ, அல்லது ஏதோ ஒரு விஷயத்தின் மீது உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரே வேவ்லென்த் இருக்கும். அதை கண்டுபிடித்து விடுங்கள். அது சம்பந்தமாக அவர்களுடன் பேசுங்கள். அவர்களை பேச அனுமதியுங்கள். இது உங்களுக்கும் அவர்களுக்கும் ஆன பிணைப்பை மிகவும் வேகமாக இணைக்கும். இலகுவில் அவர்கள் உங்கள் வசமாவார்கள். இறுதியாக இந்த காணொளியின் முக்கியமான பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாம் இந்த காணொளியில் சொன்னதை சுருக்கமாக பார்ப்போம். கண் தொடர்பு, புன்னகை, அவர்களின் பெயர்களின் பயன்பாடு மற்றும் அவர்களின் பேசுவதை கவனிப்பது, நாம் பேசுவது, இவைதான் அந்த 4 நிமிட மந்திரங்கள். இவை அனைத்தையும் விட முக்கியமானது உங்கள் நேர்மை. நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அப்படியே இருங்கள். அவரிடம் பேசும்போது நான் அப்படி இப்படி என்று பொய்யாக எதையும் கூறிவிடாதீர்கள். அது பிறகு தெரிய வரும்போது உங்கள் மீதான நம்பிக்கை சிதைந்துவிடும். ஒரு சிறிய பயிற்சியை பார்ப்போம். ஸ்மால் டாஸ்க். நாளை நீங்கள் சந்திக்கும் ஒரு நபரிடம் அவர்களின் பெயரை சொல்லி அழைத்து உரையாடி பாருங்கள். அவர்கள் முகத்தில் ஏற்படும் மாற்றத்தையும் நீங்கள் உன்னிப்பாக கவனியுங்கள். அதை நாம் கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள். தன்னம்பிக்கை மற்றும் மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.